Hello students, இன்னைக்கு நம்ம class 9th ஓட NCERT biologyல இருக்க lesson பார்க்க போறோம். So என்ன lesson பார்க்க போறோம் அப்படின்னா the fundamental unit of life. Fundamental அப்படின்னா என்ன? Basic unit of life. Fundamental can also be said as basic. Basic unit of life அப்படின்னு நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா cells. செல்ஸ் எதனால பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு எடுத்தா தட் ஆர்கானிசம் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் ஒரு செல் இருந்தாதான் அதை ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் செல்ஸ்? செல்ஸ் அப்படின்னா என்ன? செல் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்மாலஸ்ட் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் லைஃப் ப்ராசஸஸ். ஸோ பேசிக் யூனிட் அப்படின்னு எதனால சொல்கிறோம்? இப்போ ஒரு செல் ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். லீஃப் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு பிளான்ட்டோட லீஃப் இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு யாரை டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா செல்ஸ். ஸோ இந்த லீஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யார் கொண்டு வராங்க அப்படின்னா இதில் அரேஞ்ச் ஆகிருக்கிற செல்ஸ். ஸோ அதனால செல்ஸை இன்னொரு டெஃபினிஷன்லையும் சொல்லலாம். பிகாஸ் செல்ஸ் ஆர் த ஸ்ட்ரக்சரல் and functional unit of life அப்படினு சொல்லலாம். functional unit of life. structural and functional அப்படின்னு எதனால சொல்றோம்? இந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி நம்ம ஹியூமன் ஆர்கன்ஸ், லங்ஸ், ஹார்ட், அது each of the organs have a structure. so அதனால structural unit அப்படின்னு சொல்றோம். because cells determine the structure of an organ. அடுத்து functional unit. functional unit அப்படின்னா இந்த லீஃபோட ஃபங்க்ஷன் என்ன? this leaf is capable of doing photosynthesis. ஸோ இந்த லீஃபோட ஃபங்க்ஷனையும் யார் தான் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் இருக்கிற செல்ஸ். பிகாஸ் இந்த செல்ஸில் என்ன இருக்கும்? லீஃபில் இருக்க செல்ஸ் will have chlorophyll. chlorophyll is responsible for the function of photosynthesis. ஸோ ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஆர்கனோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ த செல் கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் கேன் பி ஒரு ஆர்கானிசமாகவும் இருக்கலாம். நிறைய செல்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா இட் வில் மேக் இன்டு அ மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். எக்ஸாம்பிளுக்கு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாம் ஒரு சிங்கிள் செல்லாக இருந்தால் கூட அது ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு டிஷ்யூ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவாங்க. நிறைய செல்ஸ் டுகெதர் ஃபார்ம்ஸ் டிஷ்யூஸ். இந்த tissues together forms organ. Together organ forms a organ system. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த செல்ஸை நம்ம எது கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பிரிக்ஸ். இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அந்த வாலில் நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? பிரிக்ஸ் இருக்கணும், சிமெண்ட் இருக்கணும். அது மாதிரி பிரிக்ஸ் தான் செல்ஸுக்கு நம்ம கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ பிரிக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அடுக்குனா தான் என்ன கிடைக்கும்? ஒரு வால் கிடைக்கும். அதே மாதிரி செல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுறாங்க? டிஷ்யூஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்தது ஒரு வால் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு ரூம் கிடைக்காது. ஸோ 4 வால்ஸ் இருக்கணும். ஸோ டிஷ்யூஸ் 4 வால்ஸ். ஸோ இந்த டிஷ்யூஸை எது கூட கம்பேர் பண்ணலாம்? வால்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ நிறைய வால்ஸ், 4 வால்ஸ் சேர்ந்தால் தான் என்ன கிடைக்கும்? ஒரு ஆர்கன் கிடைக்கும். ஸோ 4 வால்ஸ் சேர்ந்து ஒரு ரூம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய டிஷ்யூஸ் சேர்ந்து ஒரு ஆர்கன் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள நம்மளுக்கு நிறைய இன்டீரியர்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்கன் சிஸ்டம் டுகெதர் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்கானிசம். ஸோ ஆர்கானிசம் இஸ் த ஹையஸ்ட் degree of organization. ஸோ இந்த ஆர்கானிசம் நம்ம எது கூட கம்பேர் பண்ணலாம்? ஒரு ஃபுல் ஹவுஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் வி கால் இட் ஆஸ் பயாலஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ ஹியூமன் ஆர்கானிசமில் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னா என்னது? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ்
ஒரு ஆர்கன் சிஸ்டம்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மவுத் இருக்கும், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்கு, இது எல்லாமே ஆர்கன் சிஸ்டம்ல வரும். ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னது? மவுத் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கன். ஸோ இது ஆர்கன். அடுத்து டிஷ்யூ அப்படிங்கிறது அந்த ஆர்கன்ஸை ஃபார்ம் பண்ணுற டிஷ்யூஸ். அடுத்தது செல் அப்படிங்கிறது டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ். தட் இஸ் வி கால் இட் அஸ் பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அதே மாதிரி தான் பிளான்ஸ்ல இந்த லீஃப் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன், இந்த ஸ்டெம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன், ரூட்டுங்கிறது ஒரு ஆர்கன். ஸோ ஆர்கன் சிஸ்டம் இருக்கும், ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த செல்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்க? ஒவ்வொரு டைம் பீரியட்லேயும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட் வந்து இந்த செல்லை பற்றி டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 1665ல் ஹீ யூஸ்டு கார்க் செல்ஸ். கார்க் செல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ட்ரீயோட பார்க் இருக்குல்ல, அதில் இருக்கிற டெட் செல்ஸ் எடுத்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவரோட செல்ஃப் மேடு மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணப்போ அவருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா ஹனி கோம்ப் லைக் ஸ்ட்ரக்சர். ஹனி கோம்ப் அப்படின்னா இதுதான் ஹனி கோம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அவர் அப்சர்வ் பண்ண ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஒவ்வொன்றும் கம்பார்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்பில் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னு நேம் பண்ணுறாங்க அப்படின்னா செல் அப்படின்னு நேம் பண்ணுறாங்க. ஸோ லாட்டினில் செல்லுலா அப்படின்னா என்னென்னா லிட்டில் ரூம் ஆர் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். என்ன லாங்குவேஜில்? லாட்டின் லாங்குவேஜில் லிட்டில் ரூம் ஆர் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? செல்லுக்கு. எதுக்கு நேம் பண்ணுறாங்க? இந்த ஹனி கோம் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இந்த செல்ஸுக்கு நேம் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி ராபர்ட் ஹூக் வந்து டெட் செல்ஸை அப்சர்வ் பண்ணி செல் அப்படின்னு நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா, ஸோ ராபர்ட் ஹூக் வந்து டெட் செல்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க. லிவிங் செல்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ஆண்டன் வான் லீவன்ஹாக். ஆண்டன் வான் லீவன்ஹாக் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் லிவிங் செல்ஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஹீ யூஸ்ட் அ இம்ப்ரூவ்டு மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி ஹீ டிஸ்கவர்ட் லிவிங் செல்ஸ். லிவிங் செல்ஸ், டெட் செல்ஸ் அப்படின்னு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செல்லில் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம், தட் வி கால் இட் ஆஸ் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்னா, தட் இஸ் cytoplasm plus nucleus. அதுதான் என்ன சொல்றோம்? புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு செல்ல புரோட்டோபிளாசம் இருந்துச்சு அப்படின்னா that we call it as living cell. அதுவே புரோட்டோபிளாசம் இல்லை அப்படின்னா the cell is considered as dead cells. அடுத்தது நியூக்ளியஸ். ஒரு செல்ல இருக்கிற நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்னது? which contains the genetic material of the cell. அதுதான் என்ன சொல்கிறோம்? நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது யார் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். அடுத்தது புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற டேர்மை யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா புர்கிஞ்ச் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஸோ அதை என்ன சொல்கிறாங்க? ஃபார் ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த செல். புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்ன சொன்னோம்? சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ். ஸோ இதெல்லாம் டிஸ்கவரிஸ் ஆஃப் அ செல். டிஸ்கவரிஸில் எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அடுத்தது செல் தியரி. செல் தியரி அப்படின்னா என்ன? தியரி அப்படின்னா என்னன்னா, சில சயின்டிஸ்ட் வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க அப்சர்வ் பண்ண சில பிலீஃப்ஸ், அவங்க அப்சர்வ் பண்ணது, அவங்க ஸ்டடி பண்ணது, ரிசர்ச் பண்ணதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டாக பிளேஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்? தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்ஸை பற்றி 3 சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களோட அப்சர்வேஷன்ஸை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னா, இந்த செல் தியரியில் டோட்டலாக 3 சயின்டிஸ்ட் ஆர் இன்வால்வ்டு. யார்? ஷெல்டன், ஸ்வான் அண்ட் ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ இதில் ஷெல்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹீ செட் தட் பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்வான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளான்ட் செல்ஸில் மட்டும்தான் செல் வால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட்டும் சொன்னது தான் ஃபஸ்ட்டு செல் தியரி அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ருடால்ஃப் விர்ச்சோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, all cells arises from pre-existing cells. அதாவது ஆல்ரெடி இருக்க செல் தான் 2ஆக டிவைட் ஆகி 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது.
அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ருடால்ஃப் விர்ச்சோ தான் என்ன பண்ணாங்கன்னா செல் தியரியோட ஃபைனல் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தது ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் செல் தியரி என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் அண்ட் தேர் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு செகண்ட் பாஸ்டுலேட் என்ன அப்படின்னா, ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் எல்லா செல்ஸும் வருது அப்படிங்கிறத ருடால்ஃப் விர்ச்சோ லாட்டினில் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஆமினிஸ் செல்லுலா இ செல்லுலா, ஆமினிஸ் செல்லுலா இ செல்லுலா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், லாட்டினோட டிரான்ஸ்லேஷன் என்ன வரும் அப்படின்னா, ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ இதுதான் செல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு செல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா செல்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி தே டிஃபர் இன் தேர் ஷேப்ஸு, அதோட சைஸு, ரொம்ப மைன்யூட்டான மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் ஆஸ்ட்ரிச் எக்கு தான் இருக்கிறதுலே பெரிய செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் டு பெரிய நம்மளுக்கு கண்ணில் தெரிகிற சிங்கிள் செல் கேன் பி சீன் இன் த ஐஸ் ஆல்சோ. ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் செல்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசம் யூனிசெல்லுலரா மல்டி செல்லுலரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மல்டி செல்லுலருக்கும் யூனிசெல்லுலருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, யூனி இந்த நேம்லேயே இருக்குது, யூனி அப்படின்னா சிங்கிள் ஆர் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னா ஒரு செல்டு ஆர்கானிசம்ஸ். அந்த ஒரு செல்லையே ஒரு ஆர்கானிசம்க்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும். மல்டி செல்லுலர் அப்படின்னா மோர் தேன் ஒன் செல்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு ஆர்கானிசமை மேக் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் தேர் வில் பி நோ டிவிஷன் ஆஃப் லேபர். லேபர் அப்படின்னா என்ன, ஒர்க். லேபர் அப்படின்னா ஒர்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஹியூமன் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு லைஃப் ப்ராசஸ் நடக்குது. டைஜஷன் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிற ஆர்கன்ஸில் நடக்கிறது தான் டைஜஷன். ஸோ அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நோஸு, லங்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அண்டர்கோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் யூனிசெல்லுலர் ஆர்கானிசமில் என்ன நடக்கும், அந்த ஒரு செல்லுக்குள்ளே தான் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே நடக்கும். இந்த ஒரு செல்லுக்குள்ளே அந்த செல்லுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நடக்கும். ஸோ லேபர் ஒர்க்கு டிவைட் ஆகாமல் ஒரே இடத்துல நடக்கிறது தான் என்ன சொல்கிறோம், நோ டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே மல்டி செல்லுலர் ஆர்கானிசமில் ஒரு அனிமல் எடுத்துக்கிட்டோம், ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஆர்கன் பண்ணும். ஸோ தேர் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். ஒர்க்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பிரிச்சு இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறோம், டிவிஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே ஒரு சிங்கிள் செல் பெர்ஃபார்ம்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லலாம், அமீபா, கிளாமிடோமோனாஸ், பாரமேசியம் அண்ட் பாக்டீரியா. அடுத்து மல்டி செல்லுலருக்கு பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ இது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர். ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மல்டி செல்லுலர் அண்ட் யூனிசெல்லுலர். ஸோ மல்டி செல்லுலரில் அனிமல்ஸ் இல்லாமல் பிளான்ஸ் வரும். அதே மாதிரி இதில் நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சிங்கிள் செல் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் வரும். அடுத்தது செல் ஷேப் அண்ட் செல் சைஸ். இப்போ செல் ஷேப், ஒவ்வொரு செல்லோட ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த செல்லோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் அந்த செல்லோட ஷேப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெட் பிளட் செல் எடுக்கிறோம், ரெட் பிளட் செல் ஆர்பிசி எடுத்தோம் அப்படின்னா ஆர்பிசியோட ஃபங்க்ஷன் என்ன, இட் கேரிஸ் ஆக்சிஜன் அண்ட் சப்ளை டு ஆல் த பாடி பார்ட்ஸ். ஸோ ஆர்பிசி ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்பிசி எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்ட் அண்ட் டிப்ரெஸ்ட் இன் த மிடில். இதில் எப்படி இருக்கு, இந்த ஆர்பிசி செல்லில் நடுவில் மட்டும் டிப்ரெஸ்டாக இருக்குது. ஸோ தட் இட் கேன் கேரி ஆக்சிஜன் அண்ட் சப்ளை டு அதர் பாடி பார்ட்ஸ். அதே மாதிரி நர்வ் செல்ஸ் அப்படிங்கிறது என்னது, பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னது, இம்பல்ஸ் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த நர்வ் செல்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும்.
அதே மாதிரி ஸ்பெர்மோட ஃபங்க்ஷன் என்ன? தே ஃபர்டிலைஸ் ஓவம். ஓவம் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்டாக்னன்ட் எக் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மொட்டைல், அதனால மூவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெர்ம்ஸ் மூவ் அண்ட் ஃபர்டிலைஸ் த ஓவம். ஸோ அதனால தே ஆர் மொட்டைல். அதே மாதிரி ஸ்மூத் மசில் செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? தே ஹாவ் டு ரிலாக்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட். அதுக்கேற்ற மாதிரி தே ஆர் ஸ்பிண்டில் ஷேப்டு செல்ஸ். அடுத்து போன் செல்ஸ், தே ஆர் பிரான்ச்டு. ஃபேட் செல்ஸ் வந்து ரவுண்ட் அண்ட் ஓவலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு செல்ஸுக்கும் அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செல்ஸோட ஷேப் இருக்கும். அதே மாதிரி சைஸ் வந்து ஸ்மாலஸ்ட் செல்ல இருந்து லார்ஜஸ்ட் செல். ஸ்மாலஸ்ட் செல்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மைக்கோபிளாஸ்மா. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் பாக்டீரியா. ஸோ லாங்கஸ்ட் செல், ஹியூமன்ல லாங்கஸ்ட் செல் என்ன அப்படின்னா நர்வ் செல்ஸ் சொல்லுவோம். அடுத்தது லார்ஜஸ்ட் செல், இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செல் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரிச் எக் தான் சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் த ஷேப் ஆஃப் த செல்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இதில் 2 broad categories இருக்கு. என்னென்ன அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் அண்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் அப்படின்னா ப்ரோ அப்படின்னா என்னன்னா primitive அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஓல்டு அப்படின்னு அர்த்தம். ப்ரோ அப்படின்னா என்ன? primitive ஆர் ஓல்டு. கேரியான் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா நியூக்ளியஸ். ஸோ இந்த செல்ஸில் இருக்கிற நியூக்ளியஸ் ரொம்ப ஓல்டு ஆர் ப்ரிமிட்டிவாக இருக்குது. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரிமிட்டிவ் ஓல்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு செல் இருக்குது. ஸோ இந்த செல் இருக்குது, இந்த செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ் தட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். இதில் இருக்கிற இந்த க்ரீன் கலர் தான் என்ன சொல்கிறோம்? ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இதை சுற்றியும் எந்த கவரிங்கும் இல்லை. கவரிங் இந்த சென்ஸ் இப்போ இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா இதை சுற்றியும் எந்த மெம்ப்ரேன் ஆர் என்க்ளோஸ்டாக இல்லை, இட் இஸ் நேக்கட். ஸோ இதை சுற்றி கவரிங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ that cells are called as prokaryotic cells. அடுத்து eukaryotic cells. யூ அப்படின்னா என்னென்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். கேரியான் அப்படின்னா அகெயின் நியூக்ளியஸ். ஸோ ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம்? யூகேரியாட்டிக் செல்ஸ். ஸோ ஒரு செல்லில் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, அதை சுற்றியும் கவரிங் தட் இஸ் நியூக்ளியர் மெம்ப்ரேன். அந்த கவரிங்க்கு பேர் என்ன சொல்கிறோம்? நியூக்ளியர் மெம்ப்ரேன். ஸோ நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருந்துச்சு அப்படின்னா these cells are called as eukaryotic cells. So in the eukaryotic cells again divided into 2 types of cells. One is plant cells and animal cells. So major difference between prokaryotes and eukaryotes என்னென்ன அப்படின்னா primitive nucleus இருக்கிற cells are called as prokaryotic cells. True nucleus இருக்கிற cells are called as eukaryotic cells. ஸோ இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது யூகேரியாட்ஸ்க்கும் ப்ரோகேரியாட்ஸ்க்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி ப்ரோ அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஆர் ப்ரைமரி நியூக்ளியஸ் இருக்கிறது. அடுத்தது யூகேரியாட்டிக், யூ அப்படின்னா ட்ரூ அண்ட் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கிறது. ப்ரோகேரியாட்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்மால் இன் சைஸ், அதுவே யூகேரியாட்ஸ் ஆர் யூஸ்வலி லார்ஜ் இன் சைஸ். அடுத்தது இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லோட நியூக்ளியர் ரீஜன் தட் இஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல், அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியாய்டு. நியூக்ளியஸ்ன்னு சொல்ல மாட்டோம், நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். அடுத்து யூகேரியாட்டிக் செல்லோட நியூக்ளியர் ரீஜன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியஸ், பிகாஸ் தே ஹாவ் அ வெல் டிஃபைன்டு ஜெனட்டிக் மெட்டீரியல். அடுத்தது இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லில் குரோமோசோம் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒன்லி 1. குரோமோசோம் அப்படிங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியல். குரோமோசோம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல். அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவாக இருக்கும். அதுவே இங்கே யூகேரியாட்ஸில் குரோமோசோம் எத்தனை இருக்கும் அப்படின்னா தே கேன் பி மோர் தேன் 1. அடுத்தது இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஆர்கனல்ஸ் அப்படின்னா என்னது? இப்போது நம்ம பாடியில் ஐ அப்படிங்கிறது ஒரு ஆர்கன், நோஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கன். ஸோ தே ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ப்ரோகேரியாட்டிக்
செல் அப்படிங்கிறதுக்கும் சில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்தந்த ஃபங்க்ஷனை பண்ணுறதுக்கு செல்ஸுக்கும் ஆர்கன்ஸ் தேவை. அதை தான் என்ன சொல்லுவோம், ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஒரு செல் இருக்குது அப்படின்னா இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலும் நேக்கடாக தான் இருக்கும். இதில் இருக்கிற ஆர்கனல்ஸும் they will not have any membrane bound structures. membrane bound அப்படின்னா அந்த ஆர்கனலை சுற்றியும் எந்த கவரிங்கும் இருக்காது. ஸோ membrane bound organelles are absent. யூகேரியாட்டிக் செல்ஸில் membrane bound organelsம் இருக்கும், நான் membrane bound organelsம் இருக்கும். அது போக prokaryotes will always be unicellular. they will always be unicellular. Eukaryotes can be both unicellular and multicellular. They can be both unicellular and multicellular. So இது prokaryotes and eukaryotes ஓட cell structure. இதோட structure organization எல்லாமே நம்ம இந்த வீடியோவோட next partல படிப்போம். ஸோ இதோட இதில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியலோட நேச்சரு, இதுக்குள்ளே என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது, இந்த ஃப்ளஜெல்லா அப்படின்னா என்ன, அடுத்தது யூகேரியாட்ஸோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும், நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், இதில் இருக்கிற இந்த மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ் அப்படின்னா என்னென்ன, இதில் இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் படிப்போம். அடுத்தது இப்போது செல் டைப்ஸில் ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் படித்தோம். ஸோ யூகேரியாட்ஸோட 2 டைப் தான் என்னது, பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன, செல் தியரியில் நம்ம படித்தோம். என்ன சொன்னோம், பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் செல் வால் இருக்கும், அனிமல் செல்லுக்கு செல் வால் இஸ் ஆப்சன்ட். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ பிளான்ட் செல்லில் செல் வால் இஸ் ப்ரெசன்ட், அனிமல் செல்லில் செல் வால் இஸ் ஆப்சன்ட். அடுத்தது பிளான்ட் செல்லில் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னா என்ன, விச் கிவ் கலர் டு த செல். பிளான்ட் செல்லுக்கு கலர் கொடுக்குற ஆர்கனல் தான் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸ்னாலும் என்ன அப்படின்னு பின்னாடி படிப்போம். அடுத்து இந்த பிளாஸ்டிட்ஸ் ஆர் ஆப்சன்ட் இன் அனிமல் செல்ஸ். அடுத்தது வேக்யூல் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஆர்கனல். ஸ்டோரேஜ் ஆர்கனல் அப்படின்னா எக்ஸஸாக ஃபுட் இருந்தாலோ, வாட்டர் இல்லை எக்ஸ்கிரீட்டரி மெட்டீரியல் என்ன இருந்தாலும் இந்த வேக்யூல்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த வேக்யூல் பிளான்ட் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் ஒரு பிளான்ட் செல் அப்படின்னா இதில் 90% ஆஃப் த வால்யூம் வந்து யார் ஆக்கியூபை பண்ணுவாங்க அப்படின்னா வேக்யூல். 90% of the volume is occupied by vacuole and it will be single and large and single vacuole இருக்கும். அதுவே அனிமல் செல்ல வந்து யூஸ்வலாக வேக்யூல் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அனிமல் செல்ல small and many number of vacuoles will be present. So இதுதான் major difference between animal cell and plant cell. So next வீடியோவில் இந்த செல்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், அதில் இருக்கிற செல் வால், செல் மெம்ப்ரேன், அடுத்தது அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா படிப்போம். தேங்க்யூ.